இந்த ஹமாஸையும் காசாவையும் அழித்துவிட்டால் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அமெரிக்க படைகள் கத்தாரில் இருந்து விலகும். அங்கு பின்னர் வரலாம். காரணம், கத்தார் தான் இந்த கேம் விருத்தி கெட்ட விளையாட்டை விளையாடியது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்புகின்றன. பின்னர் அந்த நாட்டின் ஆட்சியாளருக்கு எச்சரிக்கை விடப்படும். 10 அல்லது 20 நாட்கள் எச்சரிக்கை விடப்படும். முழுமையாக அமெரிக்காவின் லைனில் வர வேண்டும். இல்லை என்றால் இன்று அங்கு ஆட்சி செய்பவர் நாளை அங்கு ஆட்சி செய்ய மாட்டார், அல்லது அந்த நாட்டில் சவுதி அரேபியாவை கொண்டு வருவார்கள். இதுதான் உள்ளது, எளிதானது. காரணம், அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறினால் கத்தார் என்ற நாடு பூஜ்யமாகிவிடும். இது உண்மையில் ஜியோபாலிட்டிக்ஸ் படிப்பவர்களுக்கு மட்டுமே புரியும். கத்தார் எப்படி நிலைத்திருக்கிறது? பணம் உள்ளது, ஆனால் அதை செக்யூர் செய்ய அவர்களால் முடியாது. அதனால்தான் அமெரிக்கா தன் பேஸ் அங்கு வைத்தது. அங்கு பேஸ் வந்த பிறகு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக